வணக்கம். அழகான ஒரு குட்டி கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு தையக்கடை இருந்தது. அதுலேருந்து தையக்கடைக்காரரு தன்னோட வேலையை செய்ய ஆயத்தமானார். அப்போது அவரோட பையன் ஒரு பக்கத்தில் இருந்து அப்பா செய்யக்கூடிய வேலைகளை கவனிச்சிட்டு இருந்தான். முதல்ல ஒரு அழகான பெரிய பளபளப்பான கத்திரிக்கோலை எடுத்து பக்கத்தில் இருந்த புது துணியை அளவெடுத்து துண்டு துண்டுகளாக வெட்டினார். வெட்டிட்டு அந்த கத்திரிக்கோலை எடுத்து தன்னோட காலுக்கு கீழே போட்டுட்டாரு. அந்த வெட்டி போட்ட துண்டு துணிகளை எல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து தச்சு ஒரு அழகான உடையாக்கி வச்சுட்டாரு. அந்த வேலை முடிஞ்சதும் மிஷின்லேருந்து ஒரு சின்ன ஊசி எடுத்து தன்னோட தொப்பியில் குத்தி வச்சு பத்திரமா வச்சுக்கிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பையன், அப்பா, பெரிய அழகான அந்த விலை உயர்ந்த கத்திரியை துணியை வெட்டி முடிக்கதும் அலட்சியமாக காலுக்கு கீழே போட்டுட்டீங்க. ஆனால் விலை குறைஞ்ச இந்த சின்ன ஊசியை எடுத்து உங்கள் தொப்பியில் இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சிங்களேப்பா, அது ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த தையல் கடைக்காரர் சொல்லுதாரு, ஆமாப்பா, நான் இப்படி பண்ணினேன். இதுக்கு காரணம் என்ன? அந்த அழகான பளபளப்பான கத்திரி விலை கூடுனதாக இருந்தாலும் அதோட வேலை பிரிக்கிறது. அதாவது அது துண்டு துண்டாக வெட்டி எல்லாத்தையும் பிரிக்கிறது. ஆனால் இந்த சின்ன ஊசி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு அழகான உடையாக தைச்சி கொடுக்குது. அதே மாதிரி தான் மனுஷங்களும் அவங்களோட குணத்தை வச்சு தான் அவங்க இருக்கக்கூடிய இடமும் அவங்களுக்கு மற்றவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த பையனுக்கும் அப்பா சொன்னதில் உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கும் இந்த கதையில இருந்து நீதி புரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றி. மீண்டும் ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.